Hello students, welcome to our C programming series. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் uppercase letter count in a given string. இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a string s is passed as an input. ஸோ ஒரு string input பாஸ் பண்றாங்க. The program must print the number of uppercase letters in the string s. ஸோ அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் எத்தனை லெட்டர் வந்து அப்பர் கேஸாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த கவுண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விக்டரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை லெட்டர் நம்மக்கிட்ட அப்பர் கேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி அப்பர் கேஸு, சி அப்பர் கேஸ், ஒய் அப்பர் கேஸ். ஸோ டோட்டலாக 3 அப்பர் கேஸ் லெட்டர் இருக்குது. ஸோ நம்ம அவுட்புட் வந்து 3 ரிட்டர்ன் பண்ணணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜூ கீப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூ கீப்பரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அப்பர் கேஸ் லெட்டர் இல்லை, எல்லாமே லோயர் கேஸாக தான் இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட் வந்து 0ன்னு நம்ம அவுட்புட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து ASCII கேரக்டர்னா என்ன, அண்ட் தென் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷனில் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் எப்படி ஒரு கேரக்டரை ஐட்டேட் பண்ணணுன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த ப்ரோக்ராம் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். என்ன லாஜிக்கில் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு வந்து strlen ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்ட்ரிங்கோட ஹெட்ரு ஃபைல் ஆட் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம 0ல ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் இருக்கிற வரைக்கும் ஒரு கேரக்டராக நம்ம ஐட்டேட் பண்ணலாம். ஸோ ஐட்டேட் பண்ணும்போது ஸோ அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் ஃபால்ஸ் பிட்வீன் A to Z பார்ப்போம். ஸோ அது A to Z பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு கேரக்டர் எடுக்கும்போது இதை நீங்கள் ASCII வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் கேஸ் ஏக்கு வந்து ASCII வேல்யூ வந்து 65, அப்பர் கேஸ் ஜெட்டுக்கு வந்து ASCII வேல்யூ வந்து 90. ஸோ நீங்கள் எடுத்த கேரக்டர் வந்து இந்த 65 to 90க்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் அந்த கவுண்டர் வேரியபிளை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ASCII வேல்யூ தெரியல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கம்பேரிசன் வந்து ஏலேருந்து ஜெட்டுக்குள்ளே இருக்கான்னு இந்த மாதிரி சிங்கிள் கோட்டு கொடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கவுண்ட் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் எல்லா கேரக்டர் ரீட் பண்ணி முடித்த உடனே ப்ரோக்ராம் வெளியே வந்துடும் ஃபார் லூப்பை விட்டு. அப்போ நீங்கள் கவுண்ட் வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுனால அந்த string.h என்ற ஹெடர் ஃபைலும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ as usual ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர், ஃபங்க்ஷன் நேம் மெயின். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டாக தராங்க, அது வந்து ஒரு வேர்டை தான் தராங்க. ஸோ அந்த மாதிரி தரும்போது நம்ம scanf % யூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கெட்எஸ், அப்படி இல்லாட்டி scanfலேயே வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது வந்து ஒரு கேரக்டர் வேரியபிள். ஸோ கேரக்டரோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் 100. ஸோ அப்போ நம்ம கிரியேட் பண்ணுற கேரக்டர் வேரியபிள் வந்து 100 கேரக்டர் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ப்ளஸ் 1 வந்து நல் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அதனால் வந்து 101 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் லென்த்து கண்டுபிடிக்கணும். லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ லென்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கவுண்டருக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ கவுண்டர்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இனிஷியலோட கவுண்ட் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேங்களா? அதனால 0 அசைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நான் ஐட்டேட் பண்ண போகிறேன் 1 by 1. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐன்ற வேரியபிள் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம வேல்யூவை ரீட் பண்ணலாம். ஸோ scanf ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறதுனால %s, ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணும்போது தட் இஸ் கேரக்டர் அரே ரீட் பண்ணும்போது நம்ம ஆம்பர்சன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக வேரியபிள் நேமை பாஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம ஐட்டேட் பண்ண போகிறோம். 0லேருந்து n-1 வரைக்கும் நான் ஐட்டேட் பண்ண போகிறேன். தட் இஸ் லென்த் -1 வரைக்கும். ஸோ இப்போ லென்ன்ற வேரியபிளில் லென்த்தை கண்டுபிடிச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். யாரோட லென்த்னா str-ஓட லென்த்து. ஓகேங்களா? இப்போ நான் ஃபார் லூப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப்பை ஸ்டார்ட் பண்ணி ஸோ சியை பொறுத்த வரைக்கும் அரே இண்டெக்ஸ் 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ வேல்யூ 0லேருந்து டில் லென்த் முடிகிற வரைக்கும், இட் இஸ் லெஸ் than ln கொடுத்தா
லென்னு முன்னாடி இருக்க வரைக்கும். சப்போஸ் இதோட லென்த் வந்து 6ன்னு வச்சுக்கங்களேன். அப்போ 0 to 5 வரைக்கும் அது ஐட்ரேட் ஆகும். நான் ஒரு டைமும் வந்து ஒரு அரே இண்டெக்ஸாக தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ i++. ஸோ இங்கே தான் மெயினான லாஜிக் வருது. என்ன லாஜிக்னா, நீங்கள் இப்போ கரெக்டாக செக் பண்ணுற கேரக்டர். ஸோ அப்போது ஒரு கேரக்டராக செக் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளோட ஐகின்ற வேரியபிளோட மேட்ச் பண்ணனா ஒரு கேரக்டராக எடுக்கும். ஸோ 0 வந்து n-1 வரைக்கும் ஒரு கேரக்டராக எடுக்கும். அந்த கேரக்டர் வந்து இதே உங்களுக்கு ASCII வேல்யூ தெரிஞ்சு ASCII வேல்யூ போட்டுக்கலாம். இல்லை அந்த கேரக்டர் டைரக்டராக போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஏலேருந்து லாஜிக்கல் அண்ட் அந்த கேரக்டர் ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஸோ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நத்திங் பட் இது வந்து அப்பர் கேஸ். ஸோ அந்த டைம் மட்டும் நான் கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிட்டு 1 by 1 முடிக்கும் டில் லென்த்து சைஸ் வர வரைக்கும். ஸோ இதை ஃபுல்லாக முடிஞ்சோடனே என்ன பண்ணால் டைரெக்டாக ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே கவுண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ கவுண்ட் வந்து இன்டிஜர் வேரியபிள், கவுண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் 0 போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணல. ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு கேரக்டரை ஐட்ரேட் பண்ணுறேன். அப்படி ஐட்ரேட் பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்து ஃபால்ஸ் பிட்வீன் A to Zன்னு பார்க்குறேன். ஸோ A to Z இருந்தால் அது வந்து அப்பர் கேஸ். ஸோ அப்போ அந்த டைம் மட்டும் நான் கவுண்டை ப்ளஸ் பண்ணுறேன். ரிமைனிங் டைமில் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஐட்ரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ப்ரோக்ராம் கரெக்டானு. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ விக்டரியில் பார்த்தீங்கன்னா 3 வந்து அப்பர் கேஸ் லெட்டர். ஸோ 3 வந்துருச்சு. ஜூ கீப்பரில் எதுவுமே அப்பர் கேஸ் லெட்டர் இல்லை. ஸோ 0. ஸோ இந்த பார்லிமெண்ட்டில் வந்து 5 வந்து அப்பர் கேஸ் லெட்டர். ஸோ உங்களுக்கு அவுட்புட் 5 வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம சப்போஸ் உங்களுக்கு ASCII வேல்யூ தெரிஞ்சுன்னா நீங்கள் 65 to இங்கே வந்து 65 பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 90 பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் சி ப்ரோக்ராமிங்கில் இன்டர்னலாக எப்படி ஸ்டோர் ஆகும்னா அதில் கரஸ்பாண்டிங் ASCII வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ரோக்ராமை செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 65 less than or equal to 90. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டெஸ்ட் கேஸும் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.